Hi guys, good morning. So இன்னைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். Queen of Swords. Queen of Swords அப்படிங்கிற எனர்ஜி எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஷீ இஸ் வெரி கம்யூனிகேட்டிவ். அதே சமயத்தில் ஷீ இஸ் வெரி விஸ்டம்ஃபுல். எப்படி விஸ்டம்ஃபுல் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய லைஃப் சேலஞ்சஸ் அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. அந்த லைஃப் சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ண கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த லைஃப் சேலஞ்சஸை கொடுத்த பீப்புளை ஹேண்டில் பண்ண கற்றுட்டு இருப்பாங்க. அந்த பீப்புளோட பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படின்னு அவங்க ஆத்தென்டிக் செல்ஃப்லேயே வாழ்றதுக்கு கற்றுட்டு இருப்பாங்க. இந்த ஆத்தென்டிக் செல்ஃப், இந்த நிஜம், என்னுடைய நிஜம் யாருக்கெல்லாம் ஓகேன்னு இருக்கோ அவங்கெல்லாம் என் லைஃப்பில் இருங்க. இது ஓகே இல்லைன்னா என்ன மாத்திரத்துக்கு சொல்லாதீங்க, யூ கேன் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கிறவங்க ஷி இஸ் வெரி குட் அட் கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷன் இஸ் அ டூ வே ஸ்கில் இல்லையா? நான் பேசிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது, நான் பேசுறது உங்களுக்கு புரியவும் செஞ்சிருக்கு, புரிஞ்சதை நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸுக்கு புரிஞ்சு அவங்க மென்டலாக ஓகே ஆவாங்க. ஸோ தட் இஸ் அ டூ வே கம்யூனிகேஷன். அவனுக்கு புரிஞ்சிருச்சுல்ல அந்த மாதிரி. ஸோ ஷி இஸ் வெரி குட் அட் கம்யூனிகேஷன். ஸோ இப்படி தான் இருக்குது இன்னைக்கு உங்களோட எனர்ஜி. எஸ், இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் ஓன் ட்ரூத். ஸோ இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.